ஒரு காலத்தில் தவமும் ஞானமும் நிறைந்த கானக ஆசிரமத்தில் காஷ்யப மகரிஷி அருளிய வரங்களால் கற்றுவுக்கு 1000 நாகர்களும் வினதைக்கு 2 தெய்வீக முட்டைகளும் கிடைத்தன. காலம் கனிந்தபோது கற்றுவின் முட்டைகள் உடைந்து நாகர்கள் பெருமையுடன் பிறந்தனர். ஆனால் பொறுமையிழந்த வினதை ஒரு முட்டையை உடைக்க அருணன் அரை உருவத்தில் பிறந்து தாயின் அவசரத்தைச் சபித்து சூரியலோகம் நோக்கி மறைந்தான். விதியின் கடுமையால் வினதை கற்றுவின் அடிமையாக அவமான வாழ்க்கை வாழ்ந்தாள். காலம் நிறைவேற 2வது முட்டை உடைந்து ஆகாயத்தையே ஒளியால் நிரப்பி மலைகளையும் மேகங்களையும் நடுங்கச் செய்யும் வீரனாய் கருட பகவான் பிறந்தார். தாயை சங்கிலிகளில் கண்ட அந்த மகாவீரன் நாகர்களின் கட்டளையின்படி அமிர்தத்தை கொண்டுவர தீர்மானித்து தேவர்களின் லோகத்தை நோக்கி வேகமாக பறந்தான். மேகங்களை பிளந்து திசைகளை கடந்த அவனை இந்திரனின் வஜ்ராயுதமும் தடுக்க இயலவில்லை. பேர்போரின் மத்தியில் அமிர்த கலசத்தை அவன் கைப்பற்றி ஆகாயத்தை அதிர வைத்தான். அச்சமயம் தோன்றிய ஸ்ரீமன் நாராயணன் கருடனின் தைரியத்தையும் தாய் பக்தியையும் தர்ம நெறியையும் கண்டு மகிழ்ந்து நீ என் நித்திய வாகனம் என வரமளித்தார். விதியின் நிறைவில் வினதை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாள். நாகர்கள் அமிர்தம் பெறாமல் போனார்கள். கருட பகவான் விஷ்ணுவின் வாகனமாக ஆகாயத்தில் எழுந்தார். தாய் பக்தி, வீரதர்மம், தெய்வ அருள் ஒன்றிணைந்த இந்த மகா காவியம்